கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 45:5. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னைத் தவிர தேவன் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், எனக்கு நிகர் நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. நானே உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவன், நானே உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். நான் உனக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுக்குற தேவன். நானே கர்த்தர். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் தேவன் பேசுகிற வார்த்தை, எனக்கு அருமையானவர்களே, என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. ஆனால் என்னை நீ விசுவாசிக்கிற வேளையில் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண போகிறீங்க. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இன்றைய தினத்தை திறக்கப்படுகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார் மகனே, திறக்கிறார் மகளே. இனி நீ அழுது கொண்டு இருக்க போகிறதில்லை. கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த நாளில் கொண்டு வந்து கொடுக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன்னையும் கர்த்தர் உயர்த்த திட்டம் கொண்டிருக்கிறானால நீ எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. நானே கர்த்தர் என்று சொன்னீங்க. என்னை தவிர தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லிங்க. நீர் எனக்கு போதுமாப்பா, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன் நீர் இருக்கிறீர், எனக்கு போதும் என்று சொல்லி அவரை துதிங்க, அவரை சோத்தரிங்க. அவர் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கார். குறைகளெல்லாம் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.